வணக்கம் எனது நண்பிகளே, எனது நண்பர்களே. இது உருப்படியாவன் சீரிஸோட 3வது வீடியோ. வழக்கம் போல காலையில எந்திரிச்சு பெட்டெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி முடிச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் அலங்கோலமா இருந்துச்சு. ஏன்னா 4 நாள் ஊர்ல இல்ல, சோ அதனால அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஏன்னா என் பேக்கே பாருங்களேன், அலங்கோலமா இருக்கிற அலமாடி மாதிரியே இருக்குது. சோ அதனால காலையில எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷிங்க போட்டுட்டு மூஞ்ச கழுவிட்டேன். என்னடா வால்பறை போனதும் தெரியல வந்ததும் தெரியலன்னு என்கிட்ட கேட்காதீங்க. அங்க ஒரு மன உடைச்சலான சம்பவம் நடந்துருச்சு. சோ ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல வர்றாங்க, லைஃப் நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. இட்ஸ் வெரி வெரி ஷார்ட். சோ அதனால நம்மளும் சந்தோஷமா இருப்போம், கூட இருக்கவங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, வீட்டை என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணிட்டு வால்பறையில யூஸ் பண்ண ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சு. அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளீனிங்க போட்டு முடிச்சுட்டு நம்மளோட 6 பேக் பாருங்க அப்படின்னு சீன் போடுறேன்னு நினைச்சுக்காதீங்க. சாப்பிடாத இந்த ஏலை நுகத்தை பாருங்கன்னு தான் உங்களுக்கு காட்டுறேன். அதனால இந்த ஏலைக்கேத்த பிரியாணியை ஒன்று போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோக்கெல்லாம். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு உண்ட மயக்கத்தில் அப்படியே தூங்கி முடிச்சுட்டு இன்னைக்கு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு 4 மணிக்கு புலம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஃபேஸ் வாஷை போட்டு நம்ம நண்பர்கிட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு. ஸோ அதனால காடியை பரட்டிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எங்கன்னா நமது உயிர் நண்பன் அதிரடி அப்துலும் ரகுலபாய் ரகுவும் கூப்பிட்டுருந்தாங்க. எங்கன்னு பார்த்தா மார்க்கெட்டுக்கு. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இந்த தங்கம் வெள்ளி வைரம் அப்புறம் கார் இதோட ரேட்ல ஏற மாதிரி இதோட ரேட்டு ஏறிடுச்சுன்னா நம்மளால சர்வைவே பண்ண முடியாது அந்த அளவுக்கு. ஸோ மார்க்கெட்டுக்குலாம் போனீங்கன்னா சொன்ன ரேட்டுக்கு கயிறு எடுத்து நம்ம ரகுலபாய் ரகு ஆளுகிட்ட பேசிட்டு ஓட்டத்தக்காளி உசார் பண்ணிட்டு இருந்தா போடான்னு விட்டுட்டேன். நம்ம அதிரடி அப்துல் வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு அங்கிள் வாயிலே ஒன்று விட்டான். அப்படியே எல்லாரும் நமக்கு சிரிச்சுக்கிட்டே நம்ம ஓட்டத்தக்காளி கொஞ்சம் கொஞ்சமா உசார் பண்ணி முடிச்சுட்டு ஏதோ மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல எல்லாம் தம்ஸ்அப் போட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். அங்க போனா மூக்கு இழுத்துச்சு. என்னடான்னு பார்த்தா சைட்ல போண்டா. இங்க ரொம்ப வருஷமா இங்க ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவும் போண்டா வித்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அந்த வெத்தலையில சட்னி போட்டு தந்ததா கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு வந்துட்டு டின்னரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அட எடிட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுற வீடியோஸ்க்குள்ள டப்பிங்க கொடுத்துட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணி வாக்குல செமையா தூக்கம் வந்துருச்சு. ஏன்னா நாளைக்கு வேலைக்கு போகணும்ல. ஸோ அதனால நீங்களும் போய் தூங்குங்க. டாடா பை பை, லவ் யூ ஆல்.